பழவண்டி ஹரின்னு ஒரு பேர் இருக்குமா? பழனி ஆண்டின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கக்கான்னு சொன்னா, நான் சொன்னேன் ஹரி நீ டீட்டெயில்ஸா பழவண்டி ஹரின்னு சொல்றா தம்பி அப்படின்னா நான் பழனி ஆண்டின்னு அன்னைக்கு படிச்சுட்டு போயிட்டேன். வட தம்பி ஹரி. ஹரி தங்கம் சாப்பிட்டியா? இன்னும் வேலையில தான் இருக்கியா? வாங்க இதயம் அண்ணா வணக்கம். ஹர்னிமா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்போதும் உங்களுக்கு நாராயண துணை இருப்பார். மிக்க நன்றி அண்ணா. வாங்க இதயம் அண்ணா வணக்கம். அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சாய்மா சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? மருமகள் வீர தமிழச்சியோட சரியாக சொன்னீர்கள். இப்படி ஒரு மகளுக்கு நல்ல அம்மா நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் சாரி கிஷோர் அண்ணா. ஒய்ஃபை எவ்வளோ முத்து? ஒய்ஃபை எவ்வளோ முத்து அண்ணன் கேட்டிருக்கு. என்னோட கமெண்ட் காணவில்லை. 500 கிலோமீட்டர் தாண்டி வருகிறது. அதனால் படியுங்கள். அச்சச்சோ சிஎஸ்ஐ படிக்கலையா? படிச்சேனே. என் நெஞ்சில் குடியிருக்கும் இனிய பாசமுள்ள அன்னியம்மா இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டியம்மா? என்ன சாப்பிட்டா? லைக் 47 வாங்க வினோத்தண்ணா வணக்கம் அண்ணா. ஆமாக்கா அதான் நான் லைவ் போடவே இல்லை இவ்வளோ நாளா. சரி சரி தங்கப்பா சரி தங்கப்பா. இனிமே ஒய்ஃபை போட்டெல்லாம் உனக்கு நிறையா வரும் சரியா? வியூஸ் நிறையா இருக்கும். எனக்கும் தான் கேட்டேன் ஆனால் அவங்க வந்து அட்வான்ஸ் கேட்குறாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 5000 கிட்ட வந்துடும் போல இருக்கு. அட்வான்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டாங்க. உனக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க முத்து மாதிரி? தெரியல தங்கச்சி மருமகளே உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். ஓகே ஹாய்மா வாங்க முருகா சகோ வணக்கம் வணக்கம். பல வண்டிகடி ஹரி சொல்லிட்டேன் ஹரி. பாசம நேரலில் இருக்கும் உங்கள் ஒட்டுமொத்த எல்லாருக்கும் என் உயிர் வணக்கங்கள். நம்ம பழம் வாங்க உள்ள சாமி முன்னாடி ஒரு பையன் இருப்பாங்கல்ல. அங்கிள் கூப்பிடாத அண்ணன் கூப்பிட சொல்லுவாங்கல்ல அந்த பையன் தான். அந்த அண்ணன் தான். வணக்கம் சகோதரி வாருங்கள். வணக்கம் வணக்கம் சகோ பழனிச்செல்வம் வாருங்கள் வணக்கம். தாங்கள் எந்த ஊருங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே அக்கா பார்ப்போம். சரி சாமி சரி சாமி சரி சாமி. புதுக்கோட்டையில் காதல் கோட்டை இருந்தாங்க வாலி சூப்பர்மா. எங்கே இருந்து லைவ் போடுறீங்க? வாங்க முருகா சகோ வணக்கம். நான் வந்து திருச்சியிலேருந்து லைவ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா? அதான் நாத்தி தேட்டரை அதுதான் ஆர்த்தி தேட்டரை வித்துட்டாங்களா? சரி விடு. வாருங்கள் திருவண்ணாமலை வினோத் சகோ சொல்லியிருக்காங்க. வாருங்கள் நிலை முத்துமாரி உடன்பிறப்பே சொல்லியிருக்காங்க. கேஎஸ் ப்ரோ ஹாலிடே ஸ்பெஷல் சொல்லியிருக்காங்க. முத்துமாரி ஓகே தங்கப்பா. ஹரி சகோ வணக்கம் நலமா? சூப்பர் கேஎஸ்மா. ஹாய் சிஸ்டர் லைக் மிக்க நன்றி. வாங்க ரவி சகோ வணக்கம் வணக்கம். ஓகே நீங்கள் மூவி போன அனுபவம் சொல்லுங்கள். மொக்கை மூவி இல்லைன்னா மறக்க முடிய நல்ல மூவி. நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு என்ன சிரமமா போனோம். நானே மாமாவும் என்னோடய வீட்டுக்காரும் வந்துட்டு இல்லை நானே வீட்டுக்காரும் கல்யாணம் என்ன ஒன் வீக்கில் தான் ஒரு படத்துக்கு போனோம். என்ன படம்னா ஐயோ சிம்பு படம் ஒன்று இருக்குல்ல. க்யூட் பொண்டாட்டின்னு ஒரு பாட்டு வரும்ல. வாடி வாடி க்யூட் பொண்டாட்டி அந்த படத்துக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டுக்கார் வந்து என்னை அந்த படத்தில் தான் கூட்டிகிட்டு போனார். ஆனால் எனக்கு சொல்ல போனால் எனக்கு அவ்வளோவா பிடிச்ச மாதிரி இல்லை அந்த படம் அப்போதைக்கு. அந்த படத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து வேறு மற்றபடி நான் தேட்டருக்குள்ள எங்கேயும் போனது இல்லைம்மா. தேட்டருக்கு நம்ம எங்கே போயிருக்கோம்? எப்போ சசிகுமார் படம் பார்க்க போகணும்னு நினைக்கிறேன். என்ன படம் பார்க்க போனோம்? கீழ் வீட்டுக்காரங்க காலி பண்ணியே 3 வருஷம் ஆக போகுது. 2 தடவை தேட்டர் போயிருக்கேன் ராஜாமா. ஒன்று வந்து என்னோட வீட்டுக்கார கூட போயிருக்கேன். இன்னொரு தடவை வந்து இந்த படம் பார்க்க போனோடி. ஒரு மோசமான படம் ஒன்று இல்லடி. இந்த கல்யாணம் ஆகாம ஒருத்தர் இருப்பார்ல சுந்தரசி ஒரு படத்துல 32 வயசாயும் கல்யாணம் ஆகாம இருப்புன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று இருக்குல்லடி. அந்த படத்துக்கு போனோம் நாங்க. படம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த படத்துக்கு போனோம்ப்பா. ஆனா அந்த 2 படமே எனக்கு பிடிக்காத படம்ப்பா. யாரு முறை அவிகளுக்கு இது மட்டும் பிறத்தரவாராண்ணா அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிக்கல அந்த படம். ஏன்னா தேட்டரில் போய் பார்த்து நம்ம பழக்கம் இல்லையா. அதனால் அது வந்து படமே நான் டிவியில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். தேட்டரில் போய் பார்த்தா எனக்கு பிடிக்கல. அன்னை திட்டுக்களில் முதலாக என்ன படம் பார்த்தேன்னு சொன்னால் சிரிப்பு பாட்டி சொல்ல தட்டாத சூப்பர். நான் அந்த படம் சூப்பராக இருக்கும். நான் பழவண்டிக்கு பழனி அடின்னு படிச்சே அடக்கியிருக்கேன். இல்லைண்ணே பழவண்டி ஹரின்னு எழுதியிருந்தாங்க. பழவண்டி ஹரின்னு எழுதியிருந்தாங்க தம்பி. சரி ஏதோ தெரியல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு சொல்லி நீ பழனி அடி ஹரியா